அனைவருக்கும் வணக்கம். எங்க வீட்ல சுமங்கலி பெண் இறந்துட்டாங்க. அவர்களுக்கு நாங்க வழிபாடு பண்ணணும். இது எப்படி பண்ணணும்? 2வதாக எங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு தெரியாது. ஆனா பெண் சம்பந்தப்பட்ட தெய்வம்னு சொல்றாங்க. ஆனா எந்த தெய்வம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இத நாங்க எப்படி வழிபடுறது அப்படின்னு கேட்கிறாங்க. அவர்களுக்காண்டி தான் இந்த பதிவு. பெண் சம்பந்தப்பட்ட தெய்வமாக இருக்கு. அது எந்த தெய்வம் தெரியல அப்படின்னா, நீங்க சப்தகன்னியை தாராளமாக வழிபடலாம். பொதுவாவே பெண் சம்பந்தப்பட்ட தெய்வம் குலதெய்வமா இருக்கு அப்படின்னா, நமக்கு தெரியல அப்படின்னா, சப்தகன்னிகளை வழிபடுது. ரொம்ப சிறப்பான பலன குடுக்கும். அதே மாரி நம்ம வீட்ல யாராவது பெண் சாபம் இருக்கு, இல்ல யாராவது பெண் சுமங்கலியா இறந்திருக்காங்க, இல்ல கன்னி பெண்ணா இறந்திருக்காங்க, அவர்களுக்கு நாங்க வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, இந்த சப்தகன்னியை வழிபாடு பண்றது நல்ல சிறப்பான பலன குடுக்கும். இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த சப்தகன்னிக்கு மஞ்சத்தூள் அபிஷேகம் பண்றது சிறப்பு. பால் அபிஷேகம் பண்றது சிறப்பு. இந்த மாரி நம்ம வீட்ல யாராவது இறந்து சாபங்கள் நெறைய இருக்கு. இதனால நம்ம வீட்ல சுபகாரியம் நடக்கல அப்டின்னா, இந்த சப்தகனிக்கு அபிஷேகம் செஞ்சு, மஞ்சள் வஸ்திரம் சாத்தி, சக்கர பொங்கல் நைவேத்தியம் பண்ணி, நம்ம ஒரு 4 பேருக்கு தானமாக குடுத்தால், நம்ம வீட்ல கண்டிப்பாக சுபகாரியம் நடக்கும். எந்த விதமான பெண் சாபமா இருந்தா கூட இது நீங்கும். நன்றி, வணக்கம்.